அண்ணா ஹசாரேயும் கலைஞர் கருணாநிதியும் ஹசாரேயின் ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்திற்கு டெல்லி போலீசார் நிபந்தனைகள் விதித்துள்ளதால் அமைதியான போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மத்திய அரசு நசுக்கி அடக்குகிறது என பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஹசாரே கடிதம் எழுதியிருந்தார். நிபந்தனைகளை ஏற்காமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட நினைத்த ஹசாரேயையும் அவரது தொண்டர்களையும் டெல்லி போலீசார் 16/8/2011 அன்று கைது செய்தனர். ஹசாரே அவர்கள் பார்லிமெண்டில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள லோக்பால் மசோதாவில் பிரதமர் மற்றும் நீதித்துறையில் உயர் பதவி வகிப்பவர்களை விசாரிக்கும் அதிகாரம் மசோதாவில் இல்லை, இது தொடர்பான விதிமுறைகளை மசோதாவில் சேர்க்க வேண்டும் என்று கூறி உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்ற அண்ணா ஹசாரே கைது செய்யப்பட்டுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கருணாநிதி ஹசாரேயின் கைதை கண்டித்து பேசுவாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் கருணாநிதி திருவாரூரில் 6/8/2011 அன்று தமிழக அரசின் கைது நடவடிக்கைகளை பற்றி பேசிய செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். காலையில் யார் முகத்தில் முழிக்கப் போகிறோம் என்ற சந்தேகத்தில் படுத்து உறங்கச் சென்றால் நாட்டில் அமைதி நிலவுமா என கருணாநிதி பேசினார். திருவாரூரில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி பேசியதாவது: தமிழகத்தில் வேடிக்கையான வழக்குகள் சிலவற்றை சொல்ல விரும்புகின்றேன். திருவாரூர் மாவட்ட செயலர் மீது பொய் வழக்கு தொடரப்பட்ட அதே நாளில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தென் சென்னை மாவட்ட செயலர் அன்பழகன் எம்எல்ஏ மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்தனர். அதேபோல் சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்தை யாரோ ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகும்படி செய்து கைது செய்தனர். ஜாமீனில் வெளியே வந்தார். மீண்டும் அவரை கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர். இது என்ன நாடா, இல்லை கரும்புலி வாழும் காடா? காலையில் யார் முகத்தில் முழிக்கப் போகிறோம்? இன்ஸ்பெக்டர் முகத்திலா, ஐஜி முகத்திலா, டிஐஜி முகத்திலா என்ற சந்தேகத்தில் படுத்துறங்கச் செல்வார்களேயானால் நாட்டில் அமைதி இருக்குமா? இவ்வாறு கருணாநிதி பேசினார். தமிழக அரசின் கைதுகளை கண்டித்து பேசும் கருணாநிதி ஊழலை எதிர்த்து போராடும் ஹசாரேயை கைது செய்திருக்கும் ஐக்கிய முன்னணி அரசை பற்றியும் எதிர்த்து போராடுவாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நமது நண்பர் ஒருவர் கருணாநிதி எப்படி பேசியிருப்பார் என்று பேசிய கற்பனை பேச்சுகளையும் சொல்கிறேன், கேளுங்கள். அன்பு சகோதரி சோனியாவின் தலைமையில் திமுகவின் துணையுடன் நடைபெறும் ஐக்கிய முன்னணி ஆட்சிக்கு களங்கம் உண்டாக்கும் விதமாக அண்ணா ஹசாரே என்பவர் ஊழலை எதிர்த்து போராடுகிறேன் என்று கூட்டம் சேர்த்து கோடி பிடிக்கிறார். ஹசாரேக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஜெயலலிதாவின் ஊழலை எதிர்த்து என்றாவது போராட்டம் நடத்தியிருக்கிறீர்களா? நாங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக நடத்தும் போராட்டங்களையாவது ஆதரித்திருக்கிறீர்களா? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலே அல்ல, அதில் அரசுக்கு 1 பைசா கூட நஷ்டமில்லை என்று கபில் சிபல் அவர்களையே கூறிய பின்னும் எனது மகள் என்பதற்காக கனிமொழியை சிறையிலேயே அடைத்துள்ளார்களே, அந்த அக்கிரமத்தை தட்டி கேட்டீர்களா? சகோதரி சோனியாவின் ஆட்சியை கவிழ்க்க உண்ணாவிரதம் என்ற பெயரிலே நடத்தும் நாடகத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் பார்த்து ரசித்து கொண்டிருக்க மாட்டோம். எங்களுக்கும் உண்ணாவிரதம் இருக்க தெரியும். ஊழலே இல்லாத ஆட்சியில் எதற்கு உண்ணாவிரதம்? நாங்கள் எப்படி படுத்து உறங்குவது? காலையில் எழுந்தால் உங்கள் ஊழல் ஒழிப்பு போராட்டத்திற்கு நாங்கள் பயந்து கொண்டிருக்க முடியுமா? இவ்வாறு கருணாநிதி பேசியிருப்பார் என்று நமது நண்பர் கற்பனையாக கூறியுள்ளார். எப்படியோ நாட்டில் ஊழல் ஒழிந்தால் பொதுமக்களுக்கு நிம்மதி. ஆனால் ஊழல் ஒழிப்பு போராட்டத்திற்கும் எதிர்போராட்டம் நடத்தினால் என்ன செய்ய முடியும்? பொதுமக்களே, நீங்களே சிந்தித்து தகுந்த பதில் அளியுங்கள். நன்றி, வணக்கம்.